அடுத்து வந்து ஈக்குவல் செட், அதோட கண்டினியூஷன் பார்ப்போம். ஈக்குவல் செட்டுனா இப்போ 2 செட் எடுத்துக்கிறோம். 2 sets are said to be equal. They contain exactly the same elements. ரெண்டுலேயுமே வந்து சேம் எலமெண்ட்ஸ் இருக்கும். A ஈக்குவல் டு பின்னா ஏல வந்து 1, 3, 4, 2 இருக்குது. அதுக்கப்புறம் பி கம்மாவில் பார்த்தோன்னா ஓப்பன் ப்ராக்கெட் 1, 4, 3, 2 க்ளோஸ் ப்ராக்கெட். ரெண்டுலேயுமே வந்து சேம் எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, ஆனால் வேறு வேறு இடத்துல வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து இதில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாம் அதே எலமெண்ட்ஸ் தான். நம்பர்ஸ் எல்லாம் சேமாக இல்லைன்னா அது வந்து நாட் ஈக்குவல்ட்டுன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ நாட் ஈக்குவல் டு பின்னா இப்போ ஏங்கிற செட்டில் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் 1, 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து பியோட செட்டில் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் 0, 3 க்ளோஸ் ப்ராக்கெட்டுன்னு கொடுத்துருக்குது. இந்த ரெண்டு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு சேமாக இருந்தால் அன்ஈக்குவல் செட். அடுத்து ஈக்குவலன்ட் செட்டுனா என்னன்னா இதில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஏங்கிற செட்டில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் பியில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் வந்து சேமாக இருக்குது, ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஏ ஈக்குவல் டு பால் பேட்டுன்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பிங்கிறது வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சப்ஜெக்டை கொடுத்துருக்கோம். ரெண்டுலேயுமே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. என் ஆஃப் ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்ன்னு நமக்கு தெரியும். இப்போ ரெண்டுமே என் ஆஃப் ஏவும் 2வாக இருக்குது, என் ஆஃப் பியும் 2வாக இருக்குது. அப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அடுத்து யூங்கிறது வந்து யூனிவர்சல் செட்டு. இதோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். அடுத்து செட் ஆஃப் ஆல் பிளானட்ஸ் இந்த சோலார் சிஸ்டம். நம்மளே எங்கே இருக்கோம்? சோலார் சிஸ்டத்தில் தான் இருக்கோம். அடுத்து சப்செட்டுங்கிறது வந்து அந்த கணம் ஏ சப்செட் ஆஃப் பி. ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பின்னு கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரியல் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து இண்டீஜருங்கிறது வந்து வெளியில் இண்டீஜருங்கிறது தான் பெரிய கணம். ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் சிஸ்டம் மாதிரி அதுக்குள்ளே இருக்கிறது வந்து என்னதுன்னா ஹோல் நம்பர். அந்த ஹோல் நம்பருக்குள்ளே இருக்கிறது வந்து நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் வந்து 1, 2, 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர் வந்து 0, 1, 2, 3 அப் டு இன்ஃபினிட்டி வரையே போகிறது. ஸோ W இஸ் ஏ சப்செட் ஆஃப் N ஆர் Z. Wங்கிறது வந்து சப்செட்டாக இருக்குது. என்னோட இல்லை இஜெட்டோட தான். இஜெட்டுங்கிறது தான் யூனிவர்சல் செட்டுங்கிற மாதிரி கேபிட்டல் யூ. இப்போ W இஸ் ஏ சப்செட் ஆஃப் என்னங்கிறது தான் வந்து கரெக்ட் ஆன்சர்.